ரீ ரிலீஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் வந்து மக்கள் அதிகமாக ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க. தியேட்டர்களுக்கு வந்து கலெக்ஷன் குமியுது. எதனால இந்த ரீ ரிலீஸ் மோகம் வந்து சமீபத்தில் அதிகமாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 காரணங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் இந்த 4வது காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைரக்டர்ஸ் எல்லாம் மஸ்ட்டாக அதை நோட் பண்ணுங்க. காரணம் நம்பர் 1. இப்ப இருக்கிற பசங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மொபைல்லயே ஆக்டிவா இருக்காங்க. அதே மாதிரி தனியாவே இருக்காங்க அப்படின்றப்போ, எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த கூட்டமா சேர்ந்து வைப் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்குதோ, அதெல்லாம் வந்து அவங்க விடாம கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. முக்கியமா வந்து இந்த லைவ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அதிகமா விரும்புறாங்க. அது எங்கடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர் ஆகட்டும், இப்போ மியூசிக் கான்சர்ட் ஆகட்டும், ஆடியோ லான்ச் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வந்து கூட்டம் அதிகமா குமியுது அப்படின்னா அவங்க வந்து இந்த லைவ் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இயங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணம். 2வது ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லட்டு மாதிரியான ஒரு ஆப்ஷனா இந்த ரீ ரிலீஸ் படங்கள் இருக்கு. இங்க போய் நான் இந்த படம் பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒரு செம்மையான வாய்ப்பா இருக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறது ஒரு பக்கம் பெருமை அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரொமோஷனாவும் இது இருக்கு அப்படின்றதுனால அவங்களுமே இதை என்கரேஜ் பண்றாங்க. ஒருவேளை இந்த ரீ ரிலீஸ்க்குலாம் வந்து மொபைல்லாம் நாட்டலோடு அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பையன் வந்து படம் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அது உண்மையோ உண்மை. 3வது ரீசன் என்ன அப்படின்னா, புதுசா வர்ற படங்களை பார்க்கறத விட ஏற்கனவே நல்லா பார்த்து பழக்கப்பட்ட கிளாசிக்கான ஹிட் படங்களை பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு பிளஸரை கொடுக்குது. என்ன அப்படின்னா, இப்போ புது படம் ஒன்று போறோம் அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும், கதை நல்லா இருக்குமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, எங்கேஜிங்கா இருக்குமா, 3 மணி நேரம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஆனா ஏற்கனவே பார்த்த படம் அப்படின்றப்போ நமக்கு இந்த குழப்பங்கள் எதுவுமே இருக்காது. அடுத்து இந்த சீன் தான் வரப்போகுது, அடுத்து இந்த டைலாக் வரப்போகுது, இந்த இடத்துல ஒரு பாட்டு வரும் பாரு, இந்த இடத்துல ஹீரோ இப்படி சொல்லுவாரு பாருன்றது நம்ம மூளை வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அங்க ஸ்கிரீன்ல நடக்குதுன்ற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நம்ம மூளையை கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு பயங்கரமான கெமிக்கல் ரியாக்ஷனா அது ஒர்க் ஆகும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியேட்டர்ல சில படங்கள் வந்து பார்த்து நமக்கு பிடிக்காம இருக்கிற படங்கள் கூட டிவியில பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஃபீல் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணம். இது ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன். 4வது ரீசன், இதுதான் ரொம்ப முக்கியமான ரீசன். என்ன அப்படின்னா, இப்போ வர படங்கள் வந்து கண்டென்ட்டா அவ்வளோ சரியா இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இதை பத்தி சோசியல் மீடியாலையும் ஒரு போஸ்ட் ஒன்று சுத்திட்டு இருந்துச்சு. அதே பாயிண்ட் தான் நானும் சொல்ல போறேன். என்னன்னா, இப்ப இந்த ரீ ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாம் நோட் பண்ணுங்களேன். அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பாட்டு வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஃபுல் படமும் வந்து அவ்வளோ எங்கேஜிங்கா இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அந்த படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜா இருக்கிற படங்களை தான் ரீ ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி படங்களை தான் நம்ம பார்க்கவும் பிடிக்குது. ஆனா இப்போ வர்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த ஆக்ஷன், அதிரடி, ரத்தம், துப்பாக்கிங்கிற மாதிரியான படங்களா போய்கிட்டே இருக்கு. ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வர்றதுதான் வந்து இவங்க தியேட்டர் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரே ஒரு பாட்டு, அதுவும் ப்ரொமோஷனுக்காக அப்படிங்கிற மாதிரியான படங்கள் தான் நிறைய வர ஆரம்பிக்குது. முன்ன மாதிரி ஒரு 4 பாட்டு எல்லா பாட்டும் ஹிட் அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா குறைஞ்சிருச்சு. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதெல்லாம் மிஸ் பண்ண போய் தான் அது எந்த படங்கள்ல இருக்கோ அந்த படங்களை பார்க்க ஆர்வமா இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த 4 ரீசன்னால தான் ரீ ரிலீஸ் படங்கள் அதிகமாகுது அப்படின்றது என்னோட அப்சர்வேஷன். இதெல்லாம் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எந்த படம் ரீ ரிலீஸ் பண்ணா இன்னும் தியேட்டர் வந்து திருவிழாவா இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடோட சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க.